மிகவும் உறுதியுடன் இருங்கள். மற்றவர்களின் நடத்தை உங்களின் மன அமைதியை கெடுப்பதற்கு என்றும் அனுமதிக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சகிப்புத்தன்மையில் கவனமாக இருங்கள். உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை மற்றவர்களுக்கு நீங்கள் தான் கற்றுக் கொடுக்கிறீர்கள். போலியான புன்னகையை விட திமிரான கோபம் எவ்வளவோ மேல். நரிகளுக்கு மத்தியில் வாழும்பொழுது சில சமயம் கர்ஜனை செய்து தான் சிங்கம் என நிரூபிக்க வேண்டியுள்ளது இந்த உலகில். எந்த வீட்டில் ஒரு பெண்ணை அடக்கி ஒரு ஆண் ஜெயிக்கிறானோ அங்கே ஒரு மிருகம் ஜெயிக்கிறது என்று பொருள். எந்த வீட்டில் ஒரு ஆணை அடக்கி ஒரு பெண் ஜெயிக்கிறாளோ அங்கே ஒரு அடங்கா பிடாரி ஜெயிக்கிறாள் என்று பொருள். எந்த வீட்டில் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் தோற்று போகிறார்களோ அங்கே ஒரு குடும்பம் ஜெயிக்கிறது. உண்மையான அன்பு என்பது மன்னித்தலும் விட்டு கொடுத்தலும் தான். அன்பு காட்டப்படும் இடத்தில் அகிலமும் அடங்கிவிடும். உன்னை நேசிக்கும் இதயம் உன்னிடம் எதிர்பார்ப்பது பொன்னையோ பொருளையோ அல்ல, உண்மையான அன்பை மட்டுமே. ஒவ்வொரு பெண்ணின் கோபத்துக்கு பின்னால் குழந்தைத்தனமான ஆசையோ இயக்கமோ இருப்பதை புரிந்து கொள்பவர்களுக்கு அவள் தேவதை, புரியாதவர்களுக்கு வேதனை. நீயும் தூரமாகிறாய், நினைவினையே மீட்டுச் செல்கிறாய். நிகழ்வுகள் மாறிப்போனதால் நெஞ்சம் நீ என்றாகினாய். வாழ்வில் வந்து போனதேன், வருத்தம் தந்து போனதேன். வரங்கள் வாங்கவில்லையா? விருப்பம் வேறு ஆனதா? வெந்தே நொந்து போகிறேன், வாழ்வின் வினைகளாகிறேன். விடியும் விடியலாகிய வானில் கலக்கப் போகிறேன். ஆறுதல் கூட வேண்டாம். உங்கள் புலம்பல்களையும் உளறல்களையும் கொட்டி தீர்க்கையில் நிறுத்தமால் சலிக்காமல் கேட்க ஒரு ஜீவனையாவது உங்களுக்கென இருந்தால்தான் நீங்கள் அதிர்ஷ்டசாலி. அப்படி சம்பாதித்து வைத்திருக்கிறீர்களா? சம்பாதியுங்கள். வாழ்வில் மீள முடியாத எந்த வழியாக இருந்தாலும் மீண்டு விடுவீர்கள். பள்ளியில் சேர சாதிதான் துணைக்கு வருகிறது. திருமணத்தில் வெல்வதும் சாதிதான். கோயில் குளம் சுடுகாடு என கொடிகட்டி நிற்கும் சாதி ஒரே ஒரு முறை தோற்றுவிடுகிறது. எப்போது தெரியுமா? உயிருக்காக போராடும் ஒருவருக்கு இரத்தம் ஏற்றும் போது இந்த சாதி இரத்தம்தான் வேண்டும் என்று எவரும் கேட்பதில்லை. சாதிக்கு இரத்த வெறி உண்டு, ஆனால் இரத்தத்திற்கு சாதி வெறி இல்லை. தவறான வார்த்தைகளை மிகவும் சகஜமாக பேசிவிட்டு கோபத்தில் பேசியதாக நியாயப்படுத்தவும் செய்கின்றனர். இங்கு பலர் அடுத்தவர் சுயமரியாதையை நசுக்க அன்பிற்கு கூட அனுமதி இல்லை என்பதை உணராமல் இன்றைய உண்மைகள். பக்கத்து வீட்டில் இருப்பவரிடம் முகம் கொடுத்து பேசுவதில்லை. பக்கத்து கிரகத்தில் மனிதன் வாழ வாய்ப்பு இருக்கா என ஆராய்ச்சி. மருத்துவத்துறையில் மாபெரும் வளர்ச்சி. நோயாளிகளின் எண்ணிக்கையோ நாளுக்கு நாள் அதிகம். பட்ட படிப்புகள் அதிகம். பொது அறிவு குறைவு. கை நிறைய சம்பளம், மனசு நிறைய நிம்மதி இல்லை. வாய் நிறைய சிரிப்பில்லை. சாராயம் நிறைந்து கிடைக்கு. குடிநீர் குறைந்து கொண்டே இருக்கு. முகநூல் நண்பர்கள் அதிகம். முகம் தெரிந்த நண்பர்களோ குறைவு. மனிதர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். மனிதம்தான் குறைந்து கொண்டே இருக்கின்றன.